இப்போ நான் சொல்ல போற ஆட்களை நீங்க மீட் பண்ணியிருந்தாலோ இல்ல இதே மாதிரியான சூழ்நிலைகள் நீங்க ஏற்கனவே சந்திச்சிருந்தாலோ எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. நீங்க ரொம்ப கஷ்டத்துல இருப்பீங்க, ரொம்ப மனசு உடைஞ்சு போயிருப்பீங்க, இனிமே அவ்வளவுதான் எல்லாமே அப்படின்ற மாதிரியான சூழ்நிலையில நீங்க இருந்திருப்பீங்க. அந்த டைமுக்கு ஒருத்தவங்க உங்களுக்கு ரொம்பவே ஆறுதலா இருப்பாங்க. கவலைப்படாத, நான் உன் கூடவே இருக்கேன், ஆல் இஸ் வெல், ஐ எம் ஆல்வேஸ் வித் யூ அப்படின்லாம் சொல்லிட்டு ஒருத்தவங்க உங்க கூடவே இருப்பாங்க நீங்க கஷ்டப்படுற எல்லா சூழ்நிலையிலும். அது மாதிரி யாராவது சந்திச்சிருந்தீங்கன்னா எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. ஆனா அதே நீங்க எல்லாத்தையும் மீண்டு வெளியில வந்து ஒரு நல்ல பொசிஷனுக்கு வந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதே ஆளு உங்ககிட்ட வேற மாதிரி நடந்துப்பாங்க. அது ஏன்னா நீங்க அவங்களுக்கு கீழே இருக்கிற வரைக்கும் மட்டும்தான் அவங்க உங்களுக்கு ஆறுதலா இருப்பாங்க. ஆனா நீங்க அவங்களுக்கு ஈக்குவலாவோ இல்ல அவங்களோட ஒரு படி மேல போயிட்டீங்கன்னா அதை அவங்களால ஏத்துக்கவே முடியாது. இந்த மாதிரியான பர்சன்ஸ் யாராவது நீங்க உங்க லைஃப்ல மீட் பண்ணியிருந்தீங்கன்னா, இந்த மாதிரி சுச்சுவேஷனை நீங்க மீட் பண்ணியிருந்தீங்கன்னா எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த மாதிரியான ஆட்களை நான் அடிக்கடி மீட் பண்ணியிருக்கேன். எனக்கு இந்த மாதிரியான சூழ்நிலை அடிக்கடி நடந்திருக்கு. இதுதான் ஃபேக்ட். எப்பவுமே நம்ம அவங்களுக்கு கீழவே இருக்கணும்னு நினைப்பாங்க. நமக்கு கீழே இருக்கும்போது நமக்கு அதிகப்படியான அன்பு கொடுப்பாங்க. ஆனா நமக்கு அவங்களுக்கு ஈக்குவலாவோ அவங்களோட மேல போயிட்டோன்னா அதை அவங்களால ஜீரணிச்சிக்கவே முடியாது. இந்த மாதிரியான மனிதர்களும் இருக்காங்க. இவங்க கிட்ட இருந்து தயவு செஞ்சு நீங்க விலகியே இருங்க. இவங்க இவங்களோட அன்பு எல்லாமே போலியானது. இவங்களோட அன்பு உண்மையா இருந்துச்சுன்னா நம்ம மேல போனாலும் அன்பை காட்டணும், நம்ம கீழே இருந்தாலும் அன்பை காட்டணும். அதுதான் உண்மையான அன்பு. ஸோ இந்த மாதிரியான மனிதர்கள் கிட்ட இருந்து நீங்க தயவு செஞ்சு விலகியே இருங்க. இவங்களோட அன்பெல்லாம் நமக்கு தேவையே இல்லை. நன்றி.